ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்மளோட ப்ரிலிம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அந்த பிளேலிஸ்ட்டோட 14வது கிளாஸ்ல இருக்கும். ஸோ கூடிய கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் 2 கிளாஸ் தான் இருக்கு. ஸோ ஸ்கொயர் சீட்டிங்ல இன்னும் ஒரு கிளாஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா ட்ரையாங்குலர்ல ஒரு கிளாஸ். ஸோ கம்ப்ளீட்டா நம்ம வந்து 16 கிளாஸஸ் அப்லோட் பண்ணி, அதாவது இன்னும் 2 கிளாஸ் அப்லோட் பண்ணணும். 13 கிளாஸஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்க இப்போ தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஸோ கிளாஸ் 14ல வந்து நீங்க இந்த வீடியோ லேண்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, மீதி இருக்க கிளாஸ் 13 கிளாஸையும் பார்த்துருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்க, இல்ல 1 இயர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் வரும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த இடத்துல ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை ஸோ கம்ப்ளீட்டா நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். நானும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்களும் நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு 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 கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி இருக்கும் இந்த பிளேலிஸ்ட். ஓகேவா? ஸோ நீங்க சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, இப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். சரி, ஓகே. இந்த பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ 8% ஃபேசிங் இன்சைட், 8% ஃபேசிங் அவுட் சைட் அண்ட் 8% ஃபேசிங் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஸ்கொயர் சீட்டிங்ல பார்க்க போறோம். சரியா? கிளாஸ் 13 அண்ட் 12 வந்து ரெக்டாங்குலர்ல பார்த்திருந்தோம். ஸோ இப்போ வந்து ஸ்கொயர்ல பார்க்க போறோம். ஸோ ஸ்கொயருக்கும் ரெக்டாங்குலுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஸ்கொயர் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு அப்படின்னா, ஸோ என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, ஸ்கொயர்ல எல்லாமே ஈக்குவலான சைட்ஸ். கரெக்டா? ஆனா ரெக்டாங்குலர்ல லாங்கர் சைடுன்னு சொல்லுவோம், ஷார்ட்டர் சைடுன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இது எல்லாமே கார்னர் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேல ஐ பட்டன், இந்த இடத்துல ஐ பட்டன்ல உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க் தரேன். ஸோ ப்ரிலிம்ஸ் சீட்டிங் கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு 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 ஐடியா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அதோட பிளேலிஸ்ட்டும் இருக்கும். ஸோ அது வந்து ஃபவுண்டேஷன் ரீசனிங் கோர்ஸ். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டா எப்படி ஒரு கார்னர்னா என்ன, சைட்ஸ்னா என்ன, எட்ஜஸ்னா என்ன, அந்த டேர்ம்ஸ் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்ற ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? சரி, ஓகே. நம்ம இன்னைய செஷன் ஆரம்பிச்சிடலாம். கொஸ்டின் ஒன்ஸ் ஸ்க்ரீன்ல ஷோ ஆன உடனே வீடியோ பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணுங்க. சரியா? சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்க பாருங்க. ஓகேவா? ஸோ இன்னைய கிளாஸோட மொத கொஸ்டின். ஸோ சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இந்த போகிற அரபிக் கிளர்க், அரபிக் பிஓக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. எல்லாரும் சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பிகாஸ் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இது. ரொம்ப நம்ம கஷ்டப்படுற கொஸ்டின்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம ப்ரீ ஸ்டோரி பார்ப்போம். 8 பீப்புள் இ டு எல். ஸோ இ டு எல்னா எத்தனை பேர்? இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே அண்ட் எல். ஸோ 8% சீட்டட் இன் ஸ்கொயர் டேபிள் ஃபேசிங் இன்சைட். ஸோ எல்லாருமே இன்சைட்னு சொல்லிட்டாங்க. சச் தட் சென்டர் inside the center such that 4 people are seated at the corner. So 4 people வந்து கார்னர்ல இருக்காங்க. அந்த ரிமைனிங் பர்சன் are seated வந்து எட்ஜ் அப்படின்றாங்க. ஸோ எட்ஜ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, சைட்ஸ். சரியா? எட்ஜ்ன்றது சைட்ஸ் ஆஃப் த டேபிள். சரி, ஓகேப்பா. அப்போ வந்து எனக்கு அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்க போகுது? இப்படி தான் இருக்க போகுது. கரெக்டா? ஸோ எல்லாருமே ஃபேசிங் இன்சைட் தான். ஸோ நான் வந்து டயக்ராம் எல்லாருமே ஃபேசிங் இன்சைட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் போட்டுக்கலாம். ஓகே. எனக்கு அரேஞ்ச்மெண்ட் இதுதான். இதான் என்னோட ப்ரீ ஸ்டோரி. சரி, ஓகே. நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கீ எது? நம்ம எங்க இருந்து அந்த சீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதான் முக்கியமான ஒரு ஹிண்ட். சரியா? நான் படிச்சு பார்க்கல, எனக்கு தெரியுது. ஜி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எச் அண்ட் இமிடியல் ரைட் ஆஃப் எஃப் ஹூ நெய்தர் சிட்ஸ் அட் தி எட்ஜ் நார் அட்ஜசன்ட் டு ஜே. யாரு? எஃப் வந்து அப்போ எங்கே தான் இருக்காரு? எஃப் வந்து ஏதோ ஒரு கார்னரில் இருக்காரு, எனக்கு டேரெக்டாக தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் டேரெக்டாகவே இதை அப்ளை பண்ணலாம். சரி, ஓகே. ட்ரையாங்குலர் போட்டேன். ஓகே, நான் ஸ்கொயரே போட்டுறேனே. ஓகே, ஸ்கொயர். சரிப்பா. ஸோ நான் டயக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னொரு விஷயம் தெரியுது. எஃப் வந்து ஏதோ ஒரு கார்னரில் தான் உட்காந்துட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் எங்கே இருந்தால் ஆரம்பிக்கலாம்? இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம். அது தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் அண்ட் இமிடியேட்லி ரைட் ஆஃப் எஃப். யாரு? ஜி வந்து இமிடியேட்லி ரைட் ஆஃப் எஃப் அப்படின்றாங்க. ஸோ ஜி இங்கே வருவார். இப்போ படிங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. ஜி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச் அப்படின்னா, ஸோ ஹெச் இங்கே தானே ஃபிக்ஸ் ஆவார். ஓகேவா? நான் எப்படி அதை பின்னாடி இருந்து போனேன்னு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகேப்பா. ஸோ எஃப் ஹூ சிட்ஸ் நெய்தர் சிட்ஸ் அட் தி எட்ஜ் நார் அட்ஜசன்ட் டு ஜே. ஸோ எஃப்க்கு பக்கத்தில் ஜே இல்லை அப்படின்ட்டாங்க. சரியா? ஸோ ஜே வந்து இந்த இடத்துல கிடையாது. சரி, ஓகே. 3 people sit between the L and I அப்படின்ட்டாங்க. கே சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எல் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. நம்மளால இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ யாருமே நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அசம்ஷன் மாதிரி வச்சு போட்டுமா? ஸோ 3 people sit between the L and I அப்படின்னா இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்டெரக்டாக என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லும் ஐயும் ஆப்போசிட் தான். சரி, ஓகேவா? ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வரக்குள்ள 8% வந்தாங்க அப்படின்னா, ஸோ 3 பர்சன்ஸ் இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனும் அந்த செகண்ட் பர்சனும் ஆப்போசிட் ஈச் அதர். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரே இடத்துல மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ எல் ஐ இங்கே வருவார், எல் ஐ இங்கே வருவார். ஓகேவா? ஸோ இது 2 பாசிபிலிட்டி கேசஸ் தாண்டி வேற எந்த கேசஸுமே கிடையாது. நம்ம எல்ஐ வேற எங்கேயுமே நம்மளால ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது என்ன ஆனாலும். கரெக்டு தானே நான் சொல்றது?
ஓகேவா? சரி ஓகே. எல் அண்ட் ஐ. நெக்ஸ்ட் என்ன சொல்றேன்? கே சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எல் அப்படின்றாங்க. இப்போ நான் கேவை இங்க ஃபிக்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எஃப் ஆல்ரெடி செகண்ட் டு த லெஃப்ட்ல எஃப் இருக்காரு. ஸோ அப்போ கண்டிப்பா எல் இங்க வரப்போறது கிடையாது. எல் இங்க தான் வருவாரு. இந்த இடத்துல கே ஃபிக்ஸ் ஆவாரு. ஜே இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆக மாட்டார் அப்படின்னா ஜே இங்க ஃபிக்ஸ் ஆவாரு. ஸோ மீதி இருக்க பர்சன் யாரு? ஸோ இ எஃப் ஓகே எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுமா? அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல எல் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல இ ஃபிக்ஸ் ஆவார். அவ்வளோதான்பா. ஸோ என்னோட ஃபைனல் ஆன்சர் இது மட்டும் தான். ஸோ எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் இது வந்து நம்மளுக்கு ஒரு சாதா ஆர்ஆர்பி கிளர்க்கு பிஓ இல்லை ஐபிபிஎஸ் கிளர்க்கோட ஈஸி லெவல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஈஸி லெவல் கொஸ்டினே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஈஸியான ஸ்லாட்டில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு அடுத்த ஹிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். இந்த கொஸ்டின் பாருங்களேன். பி டு கியூ வேர் சீட்டட் இன் ஸ்கொயர் டேபிள். ஸோ பி டு கியூ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ. ஸோ 8 பர்சன்ஸா? ஸோ 8 பர்சன்ஸா? பி டு கியூ வேர் சிட் இன் ஸ்கொயர் டேபிள் ஃபேசிங் அவுட் சைடு அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு டயக்ராம் எப்படி வரப்போகுது? ஸோ எனக்கு டயக்ராம் வந்து இப்படி வரப்போகுது. ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எதை படிக்கணும்? ஸோ 4% seated at the corner. 4% were seated at the corners and remaining were seated at the edge of the table. ஸோ எனக்கு டயக்ராம் இப்படி தான் வரப்போகுது. எல்லாருமே ஃபேசிங் அவுட் சைடு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டா? ஸோ எனக்கு டயக்ராமும் இப்படி தான் வரப்போகுது. நான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸாமில் இந்த டயக்ராம் போடணும் அவசியம் கிடையாதுப்பா. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் போடுறேன். இந்த பாயிண்ட் நீங்கள் எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. An equal number of people on both sides were seated between the P and one who sits immediately to the left of S. ஸோ என்ன லைன் சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ ஆல்ரெடி போன சமயம் நான் சொல்லியிருந்தேன் 8 பீப்புள்னு வரக்குள்ள ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் போத் சைட்னா 3 பேர் வரணும். கரெக்ட் தானே? ஸோ எனக்கு டயக்ராம் எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னு பாருங்களேன். இது எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னு கவனிங்களேன். ஸோ 1 2 ஓகேவா? ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் சீட்டட் பிட்வீன் தி பி. சரியா? இப்போ இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. எனக்கு பி வந்து கார்னரா சைடா எட்ஜில் உட்காந்துட்டு இருக்காரா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்? 2 கேசஸ் வரைவேன் இதுக்கு. ஸோ 2 கேசஸ் வரைவேன். ஓகேவா? 2 கேசஸ் இதுக்கு நான் வரைஞ்சு ஆகணும். ஏன்னா எனக்கு பி எந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆவாரு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. கரெக்டு தானே நான் சொல்றது? ஸோ நான் ஏன் 2 கேசஸ் போடுறேன் அப்படின்றதுக்கு பதில் இதுதான். சரி, ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில நான் பியை ஒரு கார்னர்ல ஃபிக்ஸ் பண்றேன். செகண்ட் பாசிபிலிட்டியில பியை ஒரு சைடில் ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ என்ன சொல்ல வராங்க? ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். அப்போ 3 பர்சன்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. யாருக்கு நடுவில்? பி அண்ட் ஒன் சிட்ஸ் இமிடியட்லி டு தி லெஃப்ட் ஆஃப் எஸ் அப்படின்றாங்க. நல்லா கவனிங்களேன். நான் எஸ்ஸை இங்க போட்டாதான் இங்க உட்காந்துட்டு இருக்கவர் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் எஸ். கரெக்ட் தானே? ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி கேஸ் இப்படி வரும். அதே மாதிரி நான் எஸ்ஸை இங்க ஃபிக்ஸ் பண்ணாதான் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் எஸ். ஓகேவா? கிளியரா? சரி ஓகே. இதுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை பொறுத்து எனக்கு வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா, ஸோ அடுத்த லைன்லேயே எனக்கு ஒரு லைன் இருக்கான். வி சிட்ஸ் அட்ஜசன்ட் டு எஸ் அப்படின்றாங்க. ஸோ எனக்கு வி இந்த இடத்துலையும் வரலாம், அப்படி இல்லைன்னா வி இங்கேயும் வரலாம். ஸோ 2 கேசஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி வி இங்கேயும் வரலாம், இல்லைன்னா வி இங்கேயும் வரலாம். ஸோ 2 கேசஸ் இருக்கு. சரியா? ஓகே. டி சிட்ஸ் ஆப்போசிட் டு வி அப்படின்றாங்க. நல்லா கவனிக்கலாம். டி சிட்ஸ் ஆப்போசிட் டு வி அப்படின்னா, ஸோ கண்டிப்பா டி எங்க மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆக முடியும்? இந்த கேஸ்ல டி இங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆக முடியும். அதே மாதிரி இந்த கேஸ்ல டி எங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆக முடியும்? டி இங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆக முடியும். கிளியரா? கிளியரா? எப்படி ஃபிக்ஸ் பண்ணனும் புரியுதா? ஸோ பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு புரியுதா? சரி ஓகே. ஒன்லி 2 people sit between the T and R அப்படின்றாங்க. ஸோ டீக்கும் ஆருக்கும் நடுவில் 2 பர்சன் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க. ஸோ நான் டீயோட இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி 1ல நான் டீயோட ரைட்டை கவுண்ட் பண்ணா ஆல்ரெடி எனக்கு எஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்போ டீயோட லெஃப்ட்ல தான் கவுண்ட் பண்ணி ஆகணும். ஸோ 2 people sit between the T and R அப்படின்னா ஆர் இங்க ஃபிக்ஸ் ஆவார். அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டி 2ல நான் டீயோட ரைட்ல கவுண்ட் பண்ணா எஸ் ஆல்ரெடி இங்க ஃபிக்ஸ் ஆயிருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்த கேஸ்லயும் நான் லெஃப்ட்ல தான் போய் ஆகணும். சரியா? சரி, நான் வந்து ஆரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ப்பா. சரி, W sits second to the left of Q அப்படின்றாங்க. ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? W sits second to the left of Q அப்படின்றது எனக்கு 2-3 கேசஸ் வருது. சரி ஓகே, நான் அப்படியே அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். U sits immediately to the right of Q அப்படின்றாங்க. U sits immediately to the right of Q but not in the corners. யாரு? U தான் கார்னர்ல இல்ல அப்படின்ட்டாங்க. ஸோ U வந்து ஏதோ ஒரு எட்ஜில் தான் இருக்கு. நல்லா கவனிங்களேன். இந்த ஒரு எட்ஜ் ஃப்ரீயா இருக்கு, ஆனா மற்ற 3 எந்த எட்ஜுமே ஃப்ரீயா இல்லை. ஸோ கண்டிப்பா U இங்க மட்டும் தான் இந்த கேஸ்ல ஃபிக்ஸ் ஆவார். பாசிபிலிட்டி 2ல U இங்க தான் ஃபிக்ஸ் ஆவார். அப்புறம் என்ன சொல்றாங்க? U sits immediate to the right of Q அப்படின்ட்டாங்க. ஸோ Q இங்க ஃபிக்ஸ் ஆவார். இப்போ பாருங்களேன், W sits second to the left of Q அப்படின்னா இப்போ என்னால W இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மீதி இருக்க பர்சன் யாரு? ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. இந்த கேஸ் எனக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதே இப்போ இந்த கேஸுக்கு வரேன். ஸோ இந்த கேஸ்ல பாசிபிலிட்டி 1ல இப்போ எனக்கு என்ன தெரியுது? U வந்து ஏதோ ஒரு கார்னர்ல உட்காந்துட்டு இருக்காருன்னு தெரியுது. நான் ஃபர்ஸ்ட் கேஸ் இங்க போடுறேன், U இந்த இடத்துல போடுறேன் அப்படின்னா, ஸோ U sits immediately to the right of
Q அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது பிகாஸ் அந்த இடத்துல P ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் U ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா நான் Q இங்க மட்டும் தான் போட முடியும். ஸோ போட்டாலுமே லெஃப்ட் வருது. ஸோ கம்ப்ளீட்டா இந்த கேஸ் கேன்சல் ஆயிடுது. ஸோ என்னோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் இவன் மட்டும் தான் என்னோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? சரி அடுத்த போயிடலாமா? ஸோ இன்னைய செஷனோட லாஸ்ட் சம். ஓகேவா? இந்த 3 சம்மோட இந்த செஷன் முடியுது. ஸோ இந்த சம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே எல்லாரும் சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ அதே மாதிரி 8% பற்றி பேசுகிறாங்க. E to L அப்படின்றாங்க. ஸோ E, F, G, H, I, J, K and L. ஓகேவா? ஸோ 8% சிட்டிங் அரௌண்ட் த ஸ்கொயர் டேபிள் அப்படின்ட்டாங்க. வேற 4% சிட் அட் தி கார்னர். சரி 4% வந்து கார்னர்ன்றாங்க. வேற ஃபேசிங் இன்சைட். நல்லா கவனிங்க. கார்னர்ல உட்காந்துட்டு இருக்கவங்க என்ன பண்றாங்க? ஃபேசிங் இன்சைட். ரொம்ப முக்கியம். இந்த சம்ல கொஞ்சம் மாறுது. ஃபேசிங் இன்சைட் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சா. ஸோ 4 ஃபேசிங் ரிமைனிங் பர்சன் சிட் அட் எட்ஜஸ் சைடில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபேசிங் அவுட் சைட். ஸோ சைடில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபேசிங் அவுட் சைட். ஸோ போன சம்முக்கும் இந்த சம்முக்கு வித்தியாசம் தெரியுதா? 3 சம்மே வித்தியாசமான சம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சம் இன்சைட், ரெண்டாவது சம் அவுட் சைட், மூணாவது சம் வந்து நம்ம ஃபேசிங் இன்சைட். ஸோ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த IBPS PO, SBI PO இந்த மாதிரி எக்ஸாம்ல ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமோட ஒரு மாடரேட் லெவல் ஷிஃப்ட் வருது இல்லை வந்து ஒரு ஹார்ட் லெவல் ஷிஃப்ட் வருது அப்படின்னா ஸோ அதில் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ என்னோட அரேஞ்ச்மெண்ட் இதுதான். என்னோட அரேஞ்ச்மெண்ட்டை நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் சம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். பார்த்துருமா? J sits third to the left of L where either one of them sits at the corner. ஸோ எனக்கு இப்போ என்ன தெரியுது? ஜேஓ இல்லை எல்லோ யாரோ ஒருத்தவங்க கார்னர்ல இருக்காங்க தெரியுது. ஸோ நான் போன சம் போட்ட மாதிரி நான் வந்து இதுக்கும் 2 கேசஸ் போடுறேன். நல்லா கவனிங்களேன். இதுக்கும் 2 கேசஸ் போடுறேன். ஸோ கார்னர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க? ஃபேசிங் இன்சைட். ரொம்ப முக்கியம். அதை மாத்திரவே கூடாது. என்ன ஆனாலும் அதை மாத்திரவே கூடாது. ஓகேவா? சரி ஓகே. இப்போ என்ன சொல்றாங்க? J sits third to the left of L. ஸோ அதுக்கு நான் இப்போ 2 கேசஸ் போடணும். பிகாஸ் நான் வந்து ஒரு கேஸ்ல ஜேவை ஒரு கார்னர்லையும் ஜேவை ஒரு கார்னர்லையும் இன்னொரு கேஸ்ல எல்ல ஒரு கார்னர்லையும் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்டார்டிங் நான் இப்படி தான் பண்ண போறேன். சரியா? சரி ஓகே. பாசிபிலிட்டி போட்டுக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல எல்ல நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கார்னர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் சம்ல ஜேவை ஒரு கார்னர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 2 கேசஸ் எனக்கு வந்து போச்சு. என்ன சொல்றாங்க? J sits third to the left of L. ஸோ 1 2 3 J இந்த இடத்துல இங்கே ஃபிக்ஸ் ஆனாரு. கரெக்டா? ஸோ அதே மாதிரி J sits third to the left of L அப்படின்றாங்க. ஸோ L இங்கே ஃபிக்ஸ் ஆவார். third to the left of L. ஓகேவா? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு முடிஞ்சிருச்சு. 2 person sit between the J and K அப்படின்றாங்க. இப்போ ஒரே ஒரு கேஸ் கே வந்து ஒரே இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ 1 2 ஜேவோட செகண்ட் பாசிபிலிட்டி இந்த ரெண்டாவது பாசிபிலிட்டின்னு சொல்லிக்கிறேன். இதை வந்து பாசிபிலிட்டி 1 அப்படின்னு சொல்லிக்கிறேன். செகண்ட் பாசிபிலிட்டியில் நான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஜேவோட ரைட்ல தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஜேவோட லெஃப்ட்ல 2% தள்ளி எல் இருக்காரு. ஸோ 2% சிட் பிட்வீன் ஜே அண்ட் கே அப்படின்னா ஸோ கே இங்கே ஃபிக்ஸ் ஆவாரு. அதே மாதிரி ஜேவோட லெஃப்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி நான் ஜேவோட லெஃப்ட்ல கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ கே இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவாரு. கிளியரா? ஓகேவா? So 2% முடிஞ்சு போச்சா? சரி. The one who sits opposite I sits immediate left of G அப்படின்னா the one who sits opposite I. ஓகேவா? ஸோ நம்ம ஐயை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா? இன்னும் இல்லை. ஐயை ஃபிக்ஸ் பண்ணல. sits immediate left of G அப்படின்றாங்க. சரி நம்ம வந்து G ஃபிக்ஸ் பண்ணல. I is not immediate neighbor of J அப்படின்றாங்க. ஓகேப்பா. இப்போ என்ன ஒரு விஷயம் தெரியுது? I வந்து Jவோட immediate neighbor இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அப்போ I எங்க மட்டும் ஃபிக்ஸ் ஆக முடியாது. ஒன்று இங்கே ஃபிக்ஸ் ஆகலாம். கரெக்டா? அப்படி இல்லைன்னா இங்கே ஃபிக்ஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஃபிக்ஸ் ஆகலாம். பட் நம்மளுக்கு எந்த இடம்னு இப்போதைக்கு தெரியாது. F sits immediate left of H. அதையும் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. Who is not immediate neighbor of K. சரி ஓகே. Hோட பக்கத்தில் Kவோட பக்கத்தில் H வர மாட்டாரு. அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ H இங்கேயும் வர மாட்டாரு. H இங்கேயும் வர மாட்டாரு. அதே மாதிரி H இங்கேயும் வர மாட்டாரு. H இங்கேயும் வர மாட்டார். ஸோ எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே நம்ம எப்படி இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்? E does not sit at the corner. நம்ம இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. E வந்து ஏதோ ஒரு சைடில் இருக்காரு. பட் E வந்து நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ வந்து கேசஸ் தான் போய் ஆகணும். ஸோ பாசிபிலிட்டி கேசஸ் கண்டிஷன் தான் செக் பண்ணி ஆகணும். செக் பண்ணிடுவான். The one who sits opposite I sit immediate left of G. I is not immediate neighbor of J அப்படின்ட்டாங்க. சரியா? ஸோ I இந்த 2 இடத்துலையும் வராது அப்படின்ட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்? ஸோ ஐயை இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். சரியா? ஐ இங்கே ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அதை ஒன்று சிட்ஸ் ஆப்போசிட் ஐ இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஜி அப்படின்றாங்க. சரி நான் ஜியை வந்து அப்போ இங்கே போட முடியும். கரெக்டா? நான் ஜியை இப்போ இங்கே போடுறேன். ஓகே. ஐ இஸ் நாட் இமீடியட் ஜே. ஓகே அது கரெக்டாக இருக்கு. எஃப் சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஹெச் அப்படின்றாங்க. ஓகே. எஃப் சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஹெச் அப்படின்றாங்க. ஸோ ஹெச் வந்து எஃப் இங்கே வரும்னா எஃப் இங்கே வருவாரா?
ஸோ நம்ம ஒரே கேசஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்குது. நம்ம அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஹெச்சோட இமிடியேட் லெஃப்ட்டில் எஃப் இருக்காரு. சரி ஓகே முடிஞ்சிருச்சு. ஹூ இஸ் நாட் இன் நெவர் ஆஃப் கே, அதுவும் எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இ டஸ் நாட் சிட் அட் தி கார்னர் ஆஃப் த டேபிள் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஈயும் இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, எனக்கு ஈயும் இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சரி சார், எனக்கு இந்த ஃபஸ்ட்டு கேஸ்லேயே ஆன்சர் வந்து போச்சு. மற்ற கேஸை செக் பண்ணணுமா? மற்ற கேஸ் செக் பண்ணணுமா கேட்டால் கண்டிப்பாக தேவையே கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு பஸ்ஸுக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் வரும். கன்ஃபார்மாக வரும். அது உங்களோட லக்கில் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியே வந்து போச்சு அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் அடுத்தடுத்த கேசஸ் போட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. பட் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஆன்சர் கரெக்டாக வருதா இல்லை தப்பாக வருதா அப்படின்றத நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இதுக்கு ஒரு சின்னதாக கலர் மட்டும் மாற்றிக்கிட்டு உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன்ப்பா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஐயை தானே இப்போ ஐ வச்சு தானே ஃபிக்ஸ் பண்ணேன், கரெக்ட் இல்லை? ஸோ என்ன பண்ணுறேன், ஐயெல்லாம் நான் அழிச்சிக்கிறேன். ஸோ இ ஃபிக்ஸ் பண்ணேன், தென் எஃப் ஃபிக்ஸ் பண்ணேன், ஹெச் ஃபிக்ஸ் பண்ணேன், ஜி ஃபிக்ஸ் பண்ணேன். கரெக்டா? ஸோ இது எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐயை வந்து இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? ஸோ ஐ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், த ஒன் ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் ஐ சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஜி அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல என்னால் ஜியை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த இடத்துல ஆல்ரெடி எல் ஃபிக்ஸ் ஆயிருக்காது. ஸோ அதனால் எனக்கு ஐ இங்கே வரவே வராது. சரிப்பா, நான் இப்போ ஐ இங்கே போடுறேன் அப்படின்னா நான் ஜி எங்கே போட்டிருக்கணும்? ஸோ ஜியை வந்து இமிடியேட் ஆஃப் ஜி. ஸோ ஜி இங்கே வந்திருப்பார். கரெக்டா? ஸோ ஜி இங்கே வந்திருப்பார். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, எஃப் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஹெச் அப்படின்னாங்க. நான் எஃப் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஹெச் எந்த இடத்துலையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னா என்னால் வேற எங்கேயுமே என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபைனலாக முன்னாடி போட்டோம்ல, அது மட்டும் தான் ஆன்சர். இந்த கேஸில் வருமா சார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வராது. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் நான் போட்ட அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதுதான் இந்த செஷனோட கடைசி வீடியோ. பட் அடுத்த கிளாஸில் வந்து நம்ம 10% வச்சு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் சீட்டிங்கில் 10% வச்சு பார்க்க போகிறோம். அதனால் அந்த செஷனையும் பார்த்துருங்க, கண்டிப்பாக அப்லோட் ஆயிருக்கும். இந்த நேரத்துக்கு நீங்கள் பார்க்குற நேரத்துக்கு கண்டிப்பாக அடுத்த செஷன் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்து முடிச்சிருங்க. ஸோ வி வில் see in the next video. Thank you all. Bye bye.